ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லா ஏஜ்லேயும் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 100 வருட பழமையான இந்த ஸ்நாக்ஸில் நிறையவே சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தினமும் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் அதிகமாக கால்சியம் இருக்குது. எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ரத்தம் நல்லா ஊறுறதுக்கும் இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சத்தான ராகி சிம்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் பச்சை நிலக்கடலை 1/2 கப் சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலை இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தோலை நீக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கிற நிலக்கடலையை கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், வறுக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா க்ளீனாக போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. நிலக்கடலையை ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருங்க. அப்போ தான் நமக்கு அந்த ராகி உருண்டையோட நிலக்கடலையை கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். 2 கப் ராகி மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 250 ml கப்பில் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைனா 1/2 கிலோ ராகி மாவு எடுத்துக்குங்க. அப்படி இல்லைனா பவுல் டம்ளரில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக உப்பு சேர்த்துடக்கூடாது. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ராகி அடைக்கலாம் மாவு பிசைவோம்ல, அது மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாவை பிசைகிறதுக்கு மாவு எடுத்த கப்பில் 1/2 கப் தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு மாவோட குவாலிட்டியை பொறுத்து நமக்கு தண்ணி தேவைப்படும், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த பதத்தில் பிசைஞ்சிருங்க. மாவை நம்ம கையில் எடுத்து போடும்போது இந்த மாதிரி லூஸாக விழுகணும். இப்போ இதை நம்ம ரொட்டியாக செஞ்சுக்கலாம். இந்த ரொட்டி செய்கிறதுக்கு பேன் இல்லைன்னா தோசைக்கல்லை சூடு பண்ணிடுங்க. பேன் சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவை கொஞ்சமாக பேனில் சேர்த்து ரவுண்டு ஷேப்பில் ஒரு ரொட்டியாக தட்டிக்குங்க. இதை நம்ம கையிலே தட்டிக்கலாம், கரண்டியெல்லாம் தேவைப்படாது. கை ரொம்ப சூடாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கையில் தண்ணியை தொட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் பட்டர் சீட் இல்லைனா வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அதில் ரொட்டியாக தட்டி கல்லில் சேர்த்துருங்க. இந்த ரொட்டியை நம்ம ரொம்ப மெலிசாக செய்யணும்னு அவசியம் இல்லை. திக்காக செஞ்சிங்கனாலே சீக்கிரமாகவே வெந்துடும். அதே மாதிரி இந்த ரொட்டியை நம்ம ஷேப்பாக செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருதோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரொட்டி தட்டினதுக்கப்புறமா ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ரொட்டியை திருப்பி விட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. ராகி மாவில் நம்ம எந்த ரெசிபி பண்ணாலுமே அது சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ரொட்டி 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆறி போயிடாமல் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவில் ரொட்டி செஞ்சுருங்க. ரொட்டி இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். இது ஆறத்துக்குள்ளார நம்ம சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொட்டி ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா நம்ம சேர்க்குற நாட்டு சக்கரை அது கூட மெல்ட் ஆகாது. அதனால தான் நம்ம சூடாக இருக்கும் போதே ரொட்டியை அரைச்சிக்கிறோம். முடிஞ்சால் நீங்கள் நாட்டு சக்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ரொட்டி கூடயே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரையும் ரொட்டியும் தனித்தனியாக தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் பிச்சு விட்டதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி பால் எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜாரில் ஒரே டைமில் எல்லா ரொட்டியும் சேர்த்து அரைக்க முடியும்னா அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா 2 டைமாக கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டைமாக தான் அரைக்க போகிறேன். அரைச்ச ரொட்டியை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. கையில் தொடும்போது புட்டு மாவு மாதிரி இருக்கணும், அதுதான் கரெக்டான பக்குவம். இது கூட சுத்தமான நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா துருவின வெல்லம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை வெல்லம் எதுவாக இருந்தாலும் நம்ம டைரெக்டாக தான் இதில் சேர்த்த முடியும். அதனால் நல்ல சுத்தமான நாட்டு சக்கரை வெல்லமாக சேர்த்துக்குங்க. நீங்கள் வெல்லம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்க்கும் போது நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. இது கூட பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்குங்க. 1/4 கப் வெள்ளை எள்ளு அப்படி இல்லைனா கருப்பு எள்ளு சேர்த்துக்குங்க. வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சக்கரை கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நான் இதில் வேர்க்கடலை எள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆனால் தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
நம்ம சேர்த்துருந்த நாட்டு சக்கரை ராகி மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸில் தான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையும் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நமக்கு ஹெல்த்தியான ராகி சிமிலி தயாராக இருக்குது. இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 5 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டெய்னரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு வைங்க. அப்போ தான் கெட்டு போகாமையும் இருக்கும். எப்போவாது நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு தோணும்ல, அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ராகி மாவை வச்சு நிறைய ஹெல்த்தியான லட்டு ரெசிபிஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.